இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு நார்மல் ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா ஃபேஸை வந்துட்டு ஸ்மூத்திங் பண்ணி ஒரு ஆயில் பெயிண்டிங் லுக்கில் எப்படி சூப்பராக எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சீடு, லைட் ரூம், ஸ்கெட்ச் புக் அண்ட் டூலிஸ் ஃபோட்டோஸ் அப்படிங்கிற 4 அப்ளிகேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்த ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் புக் அப்ளிகேஷன் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஐக்கான் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்மட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்மட்ஜ் சாஃப்ட் ரவுண்ட் ப்ரெஷ் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரெஷ்ஷை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஸோ ஃப்ளோ ஸ்ட்ரென்த் ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள இன்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸை வந்துட்டு ஜூம் பண்ணிட்டு கீழே உள்ள பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஃபேஸில் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக வந்துட்டு ஸ்மட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேஸில் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மட்ச் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் ஐக்கான் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி எம்டி லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ கிரியேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள ட்ரையாங்கிள் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா ட்ரெடிஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாஃப்ட் ஏர் ப்ரெஷ்ன்ற இந்த ஒரு ப்ரெஷ்ஷை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ப்ரஷ் டைப்பில் பார்த்தீங்கன்னா கலர் பர்ன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸோ திரும்பவும் அந்த லேயர் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அது எம்டி லேயரில் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங்கில் வந்து நார்மல் லேயர் வந்துட்டு இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கலர் ஐக்கான் மேலே உள்ள கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வந்துட்டு இதில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ கண்ணில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து மாதிரி ஃபுல்லாமே வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா டல்லாக இருக்க கலர் பார்த்தீங்கன்னா பிரைட்டான ஒரு லுக் வந்துட்டு கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேயர் ஐக்கான் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ ஒப்பாசிட்டின்றதை பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா 50ல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 3 டாட் இருக்குது பாருங்கள், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதர்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்துட்டு ஸ்னாப்சீடுன்ற அப்ளிகேஷன் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் வந்துட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்துட்டு ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு செலக்டிவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ ஃபேஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜூம் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ ஒரு மாதிரி டார்க் ஸ்பாட் ஒரு டார்க் அடித்த மாதிரி இருக்க பாருங்கள், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டை செட் பண்ணிட்டு ஸோ பிரைட்னஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பாயிண்ட்டை வந்துட்டு செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்டான அளவுக்கு பிரைட்னஸ் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே ஈக்குவலாக இருக்க மாதிரி பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் பார்த்து லைட்டாக வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இதே மெத்தட் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணி செலக்டிவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹேரில் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ஸோ அந்த எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரௌன் கலரில் இருக்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸோ அதை மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாயிண்ட்டை வந்து நான் செட் பண்ணிட்டு ஸோ பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு ஸோ கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி சேச்சுரேஷன் வந்துட்டு கம்மி பண்ண அப்படின்னா ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் உள்ள ஹேர் கலர் வந்து நான் மேட்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் இருக்கும். ஸோ இதே மெத்தட் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரைட்னஸ் வந்துட்டு கம்மி பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு டல் ஆயிடுச்சு. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ
ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணி ப்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபோர்த் வந்து சேச்சுரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஏரோ பார்த்தீங்கன்னா 10ல் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ 10ல் செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ லிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ரெட் அடித்த மாதிரி இல்லாமல் லைட்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு கூட அடித்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா ஸோ எரேசரில் வந்துட்டு ஸோ கீழே டவுன் ஏரோ கிளிக் பண்ணி எரேசரில் செட் பண்ணிட்டு லைட்டாக பார்த்தீங்கன்னா அதை எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணதுக்கப்புறம் டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் ஸ்னாப்சீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலே உள்ள ஷேர் ஐக்கான் கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா லைட் ரூம் அப்ளிகேஷன் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ லைட் ரூமில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஆல் ஃபோட்டோஸை கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா லைட் ரூம் அப்ளிகேஷனில் வந்துட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஸோ சூரியன் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ்போசர் பார்த்தீங்கன்னா -0.10ல் செட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் வந்துட்டு செகண்ட் இருக்குது பாருங்கள், அதை இன்க்ரீஸ் பண்ணி ஸோ 4ல் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ 6ல் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேடோஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு -10 அந்த மாதிரி ரேஞ்சில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் இருக்குது பாருங்கள், அது வந்து -6ல் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு பாட்டில் மாதிரி ஐக்கான் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிண்ட் வந்துட்டு 6ல் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கலர் மிக்சிங் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்துட்டு ஆரஞ்சு கலர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ -15ல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 10 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா -100ல் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு க்ரீன் கலரும் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் -100ல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ ப்ளூ கலர் இருக்குது, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா லூமினன்ஸ் வந்துட்டு -100ல் செட் பண்ணிக்கிறேன். ஸோ சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ 50, 60 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ கலர் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு ஸோ ஒரு 20 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ரெட் கலர் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 34ல் செட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ லைட்டாக ஒரு -9, 10 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ 20, -24ல் செட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் உள்ள 2 கலர்லேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேச்சுரேஷன் வந்துட்டு -100ல் செட் பண்ணிட்டு மேலே உள்ள டன்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஷார்ப்பனிங் வந்து 21 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணதுக்கப்புறம் ஸோ லைட் ரூமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மேலே உள்ள ஷேர் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஷேர் 2 அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து லாஸ்ட்டாக வந்துட்டு டூலிஸ் ஃபோட்டோஸ் அப்படின்ற அப்ளிகேஷன் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்மஜ்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு இதில் வந்துட்டு ஸோ எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஸோ 7th 8th உள்ள எஃபெக்ட் இந்த மாதிரி ஸோ 7th வந்துட்டு ஒரு எஃபெக்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்க் அப்படின்ற ஆப்ஷன் பக்கத்தில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு க்ளீன்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அப்ளைன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக உள்ள கான்ஃபிகரேஷன் கிளிக் பண்ணி சைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸோ ஹேரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாமே இந்த மாதிரி ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆயில் பெயிண்டிங் லுக்கில் பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமா பார்த்து கரெக்டாக வந்து நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மச் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்மச் பண்ணி முடிச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்துட்டு எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ மேலே உள்ள அந்த சேவ் ஐக்கான் கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோ வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க.